சாகா கேள்வின்றது இறைவன்கிட்ட முழுமையாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான் சாகா கேள்வி. ஏன் சாகா கேள்வின்னு சொல்கிறேன்னா, சாகா கேள்வின்றது முழுமையாக கடவுளை அடையிற ஒரே கல்வி எதுனா சாகா கேள்வி மட்டும்தான். சாகா கேள்வியை கற்றுக்கினா, ஏன்னா மனிதனாக பிறந்ததே இறைவனை அடையிறதுக்கு மட்டும்தான். கண்ட ஆசையில் நம்ம கஷ்டப்படக்கூடாது. நம்ம இந்த பிறப்பு எடுத்ததே இறைவனை அடையிறதுக்கு. ஒரு மனித பிறப்பே இறைவனை அடையிறதுக்கு தான் மனித பிறப்பை கொடுக்குறாரு கடவுள். அதை நம்ம தப்பாக யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதனால தான் இந்த சாகா கேள்வியை சொல்லிகிட்டே இருக்கேன். சாகா கேள்வின்றது நம்ம எதுக்காக பிறந்தோன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ இறந்தோன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிறப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லா மனுஷனுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற பொருளில் அடுத்த பிறப்பு நம்ம எப்படி ஒன்றா பிறக்கலாம். ஆனால் இந்த மனித பிறப்பு இருக்கும் போது இறைவனை நம்ம அடையணும். அப்போ தான் அவனுக்கு சாவாத வரமே உனக்கு கொடுப்பார் கடவுள். இல்லைன்னா செத்து 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 இதில் கஷ்டப்பட்டுக்கினே தான் இருக்கணும். அதுக்காக தான் சாகா கேள்வியை சொல்லி கொடுத்துன்னே இருக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே தெரிஞ்சுக்கணும் சாகா கேள்வினா என்ன. நம்ம கடவுளை அடையிற ஒரே பொருள் சாகா. இது முழுமையாக இறைவனை அடையிறவங்க முழுமையாக அடையிறாங்க பேர். அதை கேட்டாங்க, சொல்கிறத கேட்டாங்கன்னா அவங்க முழுமையாக இறைவனே அடைஞ்சிடணும். சாகா கேள்வியில் அவ்வளோ ரகசியம் இருக்குது. சாகா கேள்வின்றது முழுமையாக கடவுளை அடையிறது தான் சாகா கேள்வி. இந்த சாகா கேள்வியை என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லித்தரேன். அதை சொல்லி கொடுக்க நான் போட்டுக்கிற வீடியோவிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் சாகா கேள்வியில் பாதி வாசி யோகத்தை தெரிஞ்சுக்கின்னு இருக்கீங்க. வாசி யோகம்னா எப்படி இறைவனை அடையிறதுக்கு எப்படி நம்ம வாசித்தானா நிறைய பேருக்கு மாறி இருக்கேன் இப்போ. ஏன்னா அந்த அந்த நிலையில் இருந்து பார்த்துருந்தா இந்நேரம் தானாக பாதி பேருக்கு மாறும். வாசின்றது நம்ம மூச்சை எடுத்து நம்மளுக்கு பழகிடும். நான் இவ்வளோ வீடியோவில் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவிலேருந்து பார்த்தாலே நம்ம மூச்சை நிறுத்துகிறோம். மூச்சு பயிற்சி தான். மூச்சை நிறுத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி விடும்போது அது கொஞ்சம் நம்ம உடலில் அதான் சொல்லுவாங்க, நீச்சல் அடித்தா இத்தனை கிலோமீட்டர் அடிச்சுன்னு போகிறாங்கன்னா அது மூச்சு பயிற்சி. அந்தமாரி இறைவனை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு மூச்சு பயிற்சி. இதுதான் வாசி யோகம். வாசி யோகத்தை நம்ம முழுமையாக அடையும் போது எல்லா சக்தியும் இறைவன் நம்மளுக்கு கொடுப்பார். முழுமையான இது சத்தியம். வாசி யோகத்தை நம்ம முழுமையாக அடையும் போது நம்ம முணுமுணுக்கிறது ஈஸ்வரனுக்கு கடவுளை நம்ம முணுமுணுக்கிறது அவர் எல்லாத்தையும் மாற்றுவார் நம்ம உடலில் எல்லாத்தையும். இதுதான் வாசி யோகம். வாசி யோகம்னு ஏன் சொல்கிறேன், சாகா கேள்வின்னு ஏன் சொல்கிறேன்னா, இதை கற்றுக்கனால நம்ம எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வளர்கிறோம் இன்னும் எல்லாமே தெரிஞ்சிடும். நம்மளுக்கு முழுமையாக கடவுளை போய் நம்ம அடையலாம். அவ்வளோதான். முழுமையாக கடவுளை அடைஞ்சால் நம்மளுக்கு பிறப்புன்றது கிடையாது. இன்னொரு பிறப்பே கிடையாது. இதுதான் சாகா கேள்வி. சித்தருங்க தான் இல்லை, எல்லா மனிதரும் கற்றுக்கலாம். இது சித்தருங்க மட்டும் கற்றுக்கணும்னு கிடையாது. எல்லா உலகத்தில் பிறந்த மனிதன் எல்லாம் கற்றுக்கிறது தான் சாகா கேள்வி. ஏன்னா முழுமையாக சாகா கேள்வின்றது அதுதான். நம்ம பிறந்தோம், நம்ம மனுஷனாக பிறந்தது படைச்சிக்கிறார் கடவுள். நம்ம மனுஷனாக படைச்சி இருக்கும்போது இந்த மனுஷன் உடலை வச்சு தான் கடவுளை அடைய முடியும். இதை நிறைய பேர் புரிஞ்சிக்காத கஷ்டம் கவலை. இதுலேயே தேடி ஓடி கடவுளை மறந்துடுறாங்க. உள்ள இருக்கிற கடவுளை நம்ம ஏன் தேடணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் உக்காந்து தியானம் பண்ணு. உள்ள இருக்கிற கடவுள் தான் நான் தெரிஞ்சிருவார், முழுமை அடைஞ்சிருவேன். இதில் தான் வாசியம். முழுமை அடையும் போது உன்னை கடவுளே உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இறை சக்தியை உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும்.
உங்கள் உடலுக்கு தேவையான எல்லா உணர்வும் இறைவன் கொடுப்பார். ஏன்னா குருலாம் வந்து அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது. நம்மளா உணரணும். உண்மை அதுதான். ஒரு குரு இருந்தால் அவரே டிஸ்டர்ப் தான் நம்மளுக்கு, அவர் சொல்லி கொடுக்கும்போது. ஆனால் தனிமையில் இருந்தால் நம்ம தானே எல்லாத்தையும் உணர்ந்து நம்ம அதிலே ஐக்கியமாகிடுவோம். இறைவன்கிட்ட நம்ம உயிரை எடுத்துகிட்டு போய் செலுத்துகிற அளவுக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இதுதான் வாசி யோகம். வாசி யோகம்னு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம மூச்சை நிறுத்தும் போது நம்ம ஆத்மாவே வெளியேற்றலாம். நம்ம மூச்சை நிறுத்தும் போது நம்ம ஆத்மாவை வெளியேற்றி நம்ம இறைவன்கிட்ட எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அந்த வாசி யோகத்தால் தான் முடியும். அதனால தான் எந்த சித்தராலையும் இறைவனை பார்க்கணுன்னா கண்டிப்பாக வாசி யோகம் பண்ணாமல் எந்த சித்தரும் பார்த்துருக்க முடியாது. எந்த மகானும் பார்க்க முடியாது. வாசி யோகம் பண்ணலன்னா எந்த மகானும் பார்க்க முடியாது. இதுதான் வாசி யோகத்தோட ரகசியம். இதை தான் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் நான் இந்த சாகா கல்வின்னு போட்டு வெளியே அனுப்புனது. ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் வாசி யோகம் என்ன, சாகா கல்வின்னு என்ன. இதில் நம்ம போனால் இறைவன்கிட்ட நம்ம அடையலாம், எவ்வளோதான். இறைவனை அடையிற ஒரே பொருள் எதுனா சாகா கல்வி. எல்லாமே அதில் அடங்கிடும் உங்களுக்கு. முழுமையான அதாவது மகா கும்பாபிஷேகமே உங்கள் உடம்புல நடக்கும். இதுதான் வாசி யோகத்தோட ரகசியம். மகா கும்பாபிஷேகம் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூரண கும்பாபிஷேகன்றாங்களா. அந்த பூரணம்னா என்ன, நம்ம உடலில் தான் இருக்குது. அந்த பூரணத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுப்பீங்க. இதுதான் வாசி யோகத்தோட ரகசியம். பாதி வரும்போதே கெட்ட எண்ணத்தில் போகாதீங்க. கெட்ட எண்ணத்தில் உங்களுக்கு எல்லாம் சக்தியாக வந்தால் கெட்ட எண்ணத்தில் தான் போக சொல்லும். இதை பண்ணி பார்க்கலாமா, அதை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி உங்கள் கெட்ட எண்ணத்தில் போனீங்கன்னா நீங்கள் திருப்பி வந்து நரக குழியில் தான் விழணும். திருப்பி இன்னொரு வாட்டி பிறந்து திருப்பி இந்த நிலைக்கு வர்றதுக்கு கஷ்டம். ஏன்னா சாகா கல்வின்றது ஒரு முழுமையாக தெய்வத்தை அடைகிற ஒரு பொருள் தான் சாகா கல்வி. அதனால தான் சாகா கல்வியை வந்து எல்லாம் மறைச்சி வச்சுருந்தாங்க. சாகா கல்வின்றது எல்லாருக்கும் தெரியணுன்ட்டு தான் இதை நான் ஒரு வீடியோவாக போட்டு அனுப்புறது. எல்லாமே தெரிஞ்சுங்க. கடவுளை எல்லாருமே அடையணும். சும்மானா போய் கோயிலுக்கு காலத்துக்கு போவானான்னு சொல்ல, அது உங்களோட சௌகரியம், அங்கே சுற்றுறீங்க வேணான்னு சொல்ல. ஆனால் முழுமையான கடவுள் சாகா கல்வி நம்ம உணர்ந்தால் தான் கடவுள். நம்ம உணராத வரைக்கும் கடவுள் நம்ம பக்கத்தில் வர மாட்டார். இதுதான் உண்மை. இது என்ன மாரி சித்தராக இருந்தாலும் சரி, முனிவராக இருந்தாலும் சரி, என்ன மாரி ஞானியாக இருந்தாலும் சரி, சாகா கல்வின்றது முழுமையாக வாசியாக இருந்தால் மட்டும்தான் சாகா கல்வியை முழுமையாக அடைய முடியும். ஏன் சாகா கல்விக்கு வாசியோகம் சொல்கிறேன்னா, நம்ம ஆத்மாவை வெளியேற்றுற சக்தி வந்து வாசியோகத்துக்கு மட்டும்தாங்க இது. அதில் தான் வந்து கூடு விட்டு கூடு பாயிறது எல்லாமே வந்து நம்ம மனசை பொறுத்து தான். நம்ம டக்குன்னு நம்ம வெளியேற்றிடலாம். இது வந்து சாகா கல்வி உள்ளே தான் இருக்குது. எல்லாமே வந்து அதை வந்து நம்ம தேவையில்லாத செய்யக்கூடாது. நம்ம கடவுளை மட்டும் அடையணும். அந்த நோக்கம் மட்டும் இருந்துக்கின்னே இருக்கணும். நம்ம கடவுளை அடையணும். நம்ம கடவுளை அடையணும்னா டக்குன்னு அவர் அவங்களுக்கு தேவையான விந்து நாதம் வரைக்கும் போனால் தான் நீ கடவுளை அடைஞ்ச மாதிரி. நீ நாதத்தை அடைஞ்சால் தான் கடவுளை நீ அடைஞ்ச மாதிரி. அது வரைக்கும் நீ வந்து வாசி யோகம் பண்ணிக்கினே இருக்கணும். முழுமையாக இதுதான் முழுமையாக வந்து சாகா கல்விக்கு அர்த்தம். இதில் எல்லா உணர்தலும் வேகாக்கால் சாகாத்தில் எல்லா உணர்தலும் இந்த வாசி யோகத்துலேயே எல்லாமே முடிஞ்சிடும். எல்லாமே உங்களுக்கு எல்லாத்தையும் உணர்ந்துருவீங்க. இது தனியாக வந்து ஒரு குருலாம் சொல்லி நீங்கள் உணர்றதுக்கு இன்னொரு குருக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதை வந்து சொல்லி கொடுத்து இதுக்கு தான் சொல்லி கொடுத்துருது. புரிஞ்சுங்க. இதுதான் இன்னொரு குருவாலெல்லாம் உணர்த்த முடியாது. நீங்கள் தியானம் பண்ணால் மட்டும்தான் உணர முடியும்.
இறைவனை தியானம் பண்ணால் மட்டும்தான் உணர முடியும். மற்றபடி வேறு எப்படியா நீ உணர முடியும்? எல்லா கோயிலுக்கெல்லாம் போங்க வேணான்னு சொல்ல, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. ஏன்னா அது ஒரு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். போயிட்டு வெளியே போயிட்டு உள்ளே வந்தோம், நாலு பேர் நல்லவங்க கெட்டவங்க போயிட்டு வர இடன்றதுனால கொஞ்சம் மாற்றங்கள் வரும். அதனால் கோயிலுக்கெல்லாம் போங்க வேணான்னு சொல்லுவேன். ஆனால் கடவுள்ன்றது இது தான். சாகா கல்வியில் தான் கடவுள் வாழ்கிறார். சாகா கல்வியில் தான் இருக்குது. ஒரு மனுஷனும் சாகா கல்வியை கற்றுனா முழுமையாக இறைவனை அடையலாம். இதுதான் உண்மை. இதுக்கு நம்ம எந்த ஒரு குருக்கிட்டையும் நம்ம போகணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு நம்ம மனசு தான் ஒரு குருவாக இருக்கணும். நம்ம மனசை கட்டுப்படுத்திட்டாலே இறைவன் நம்ம உள்ளே இறங்கிடுவார். அதுக்கு தேவை என்ன தெரியுமா? முழுமையாக நான் ஒன்றுமே இல்லை, இறைவன்கிட்ட நம்ம அடையும் போது நான் ஒன்றுமே இல்லை, உனக்காக தான் நான் கடவுள்கிட்ட முழுமையாக அர்ப்பணிக்கணும். நம்ம மூச்சு காற்று எல்லாத்தையும் அர்ப்பணிக்கும் போது அவர் மூச்சு காற்றெல்லாம் நம்மளுக்கு தருவார். இப்போ இன்னும் பல வருஷம் வாழ்நாடு தான் சாகா கல்வி. உடனே அழிச்சிட மாட்டார். உனக்கு நாள் கரெக்டாக சொல்லிடுவார், இந்தந்த நாளில் ஒன்று எட்டுன்னு போயிடும். சாகா கல்வின்றது நிறைய ரகசியங்கள். ஆனால் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் நான் முழுமையாக அப்பப்போ சொல்லிடுறது. ஏன்னா இது குருவெல்லாம் தேடி அலையாதீங்க. நீங்கள் தனிமையில் உட்காந்து ஒரு விளக்கு ஏற்றி வச்சு இறைவனை முழுமையாக நீங்கள் வணங்கும் போது அந்த இறைவன் உங்கள் உள்ள முழுமையாக இறங்குறது உங்களுக்கு நீங்கள் எல்லாமே உணர்தல் தான். இறைவனை உணர்ந்தால் தான் தெரியும். தனியாக உங்கள் எதிர்க்க நிற்க மாட்டார். உங்கள் உடல் உள்ளே இறங்குவார். அதுதான் உணர்தல். இதுதான் சாகா கல்விக்கோட ரகசியம். ஏன்னா நிறைய பேர் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம கற்றுக்கணும், நம்மளோட போயிட்டோம், அவங்க ஏன் கஷ்டப்படணும்னு நினைப்பாங்க. அது கஷ்டம் இல்லை. ஒவ்வொருத்தரும் இறைவனை வணங்கி இறைவன்கிட்ட போகணும். இதுதான் எனக்கு இறைவன் சொல்லி கொடுத்தது. இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. எல்லாரையும் போய் சேரணும். நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே போய் சேரணும். எல்லாருக்குமே போய் சேர்ந்தால் தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சாகா கல்வினா என்ன. இதுதான் உண்மை. சாகா கல்வினா என்ன, வாசி யோகம்னா என்ன, வாசி யோகம் முழுமை அடைஞ்சால் சாகா கல்வி முழுமை அடைஞ்சால் இறைவனை போய் சேர்ந்துடலாம். இதுதான் இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அனாதை. இதுதான் உண்மை. நம்மலாம் ஒரு அனாதை. அது நிறைய பேர் உணர மாட்டாங்க. சொந்தமெல்லாம் யாருமே கிடையாது. இறைவன் மட்டும்தான் சொந்தம். இதுதான் சாகா கல்வியோட ரகசியம். இறைவன் மட்டும்தான் நம்மளுக்கு சொந்தம். மீதி சொந்தம் எல்லாமே பொய்யான உலகத்தில் வாழறோம். உண்மை உலகத்துக்கு நம்ம வெளியே வந்தால் தான் தெரியும். இதுதான் சாகா கல்வியோட ரகசியம். சாகா கல்வி உங்களுக்கு நிறைய சொல்லித்தரேன். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.